இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ இபி ஆபீஸ். என்ன சார், இந்த ஏரியால பவர் கட் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? பவர் எப்ப சார் வரும்? தெரியல மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இபி ஒயர் அறுந்து கிடக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அதை சரி பண்றதுக்காக பவரை கட் பண்ணிருக்கு மேடம். என்ன ப்ராப்ளம்னு தேடி சரி பண்ணணும் மேடம். கொஞ்சம் லேட் ஆகும் மேடம். அப்போ பவர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், கண்டிப்பா லேட் ஆகும் மேடம். ஐயோ, ச்சே, இது கண்டிப்பா அந்த டிரைவரோட வேலையா தான் இருக்கும். இவ்ளோ கிளவரா அவனால மட்டும் தான் யோசிக்க முடியும். ஏய், என்ன புத்திசாலித்தனமா ஈபிக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டியை காப்பாத்திடலான்னு நினைப்பா? ஏய், நீ எவ்வளவு கெட்டிக்காரன் புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தண்ணிய நிறுத்துறதுக்கு மோட்டரை நிறுத்தணும், அதுக்கு பவரை கட் பண்ணணும். இருந்த இடத்துல இருந்தே ஒரு போன் கால்ல பவரை கட் பண்ண வச்ச பாத்தியா? நீ ரொம்ப பிரில்லியன்ட் தான். நீ பிரில்லியண்டா இருக்க, ஆனா நான் கிரிமினல். நீ தற்காலிகமா தான் உன் பொண்டாட்டியை காப்பாத்திருக்க, முழுசா காப்பாத்திட்டு தான் நினைச்சு சந்தோஷப்படாத. இப்பவும் அவ உயிர் என் கையில தான் இருக்க. இத பார், நீ மகேஷ விடலன்னா நான் ஜெனரேட்டர் வர வச்சு மோட்டர் ஆன் பண்ணி உன்னை விட புத்திசாலி 2 பேரை அனுப்பிச்சு உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிருவேன். அதனால மகேஷ உடனே கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. இல்லன்னு வச்சுக்க, ஏன் நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஏய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இமிடியேட்டா ஒரு ஜெனரேட்டர் வாங்கி செட் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி அவ கதையை முடிங்கடா. சரிங்க மேடம், இப்பவே போய் ஜெனரேட்டர் எடுத்துட்டு வரேன். ஏய் வாடா. ஏய், இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? என்ன விஷயம்? உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்க சாமுண்டீஸ்வரி. அத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். கிஃப்டா? நீ யாருடா எனக்கு gift கொடுக்க? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையால குடுக்கற எதையும் தொட்டு வாங்குற இடத்துல இந்த சாமுண்டீஸ்வரி இல்ல. வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. சாமுண்டீஸ்வரி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. கிஃப்ட்னா நான் உனக்கு கொடுக்கிற அன்பளிப்பு கிடையாது. இது ஒரு உண்மையை சொல்ற விஷயம். கிஃப்டா? நீ யாருடா எனக்கு gift கொடுக்க? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையால குடுக்கற எதையும் தொட்டு வாங்குற இடத்துல இந்த சாமுண்டீஸ்வரி இல்ல. வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. சாமுண்டீஸ்வரி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. கிஃப்ட்னா நான் உனக்கு கொடுக்கிற அன்பளிப்பு கிடையாது. இது ஒரு உண்மையை சொல்ற விஷயம். அதனால இந்த மாதிரி எடுத்தறிஞ்செல்லாம் பேசக்கூடாது. இது என்னன்னு நீ அவசியம் பிரிச்சு பார்க்கணும். நீ கொண்டு வந்த எதையும் பார்க்க நான் விரும்பல. போய்கிட்டே இரு. சாமுண்டீஸ்வரி, உனக்கு கோவம் இருக்கிற அளவுக்கு விவரம் பத்தலையே. ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இவ்ளோ தூரம் தேடி வந்து உன்கிட்ட உன்னை காட்டணும்னு ஆசைப்படுறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உனக்கு நல்லது செய்யதான் இந்த கிஃப்டையே நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ஏதுன்னு பார்க்காமலே திரும்ப கொண்டு போக சொன்னா எப்படி? சாமுண்டீஸ்வரி, இது உனக்கான பொருள். அக்கா, நாம பாக்கலன்னா இவன் போக மாட்டான் போல இருக்கே. என்னன்னு தான் பாரு. இல்ல சந்திரா, இவன் எதையாவது கொண்டு வந்து அதை பாருன்னு சொன்னா நான் அதை பாத்தணுமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இல்லக்கா, இப்ப நாம இத பார்க்காம திருப்பி அனுப்பிட்டோன்னு வை. அதுக்கப்புறம் அது என்னவா இருக்கும், நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு, இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அப்படின்னு ஒரு கேள்வி மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீ பாக்கலனா விடு, ஆனா நான் பாக்கலாம் இல்லையா? பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதா நல்லது. நானாவது பாக்குறேனே. அக்கா, இங்க பாரு.
எப்படி நான் கொடுத்த gift சூப்பரா இருக்குல்ல? அக்கா நான் சொல்றப்பெல்லாம் நீ நம்பலல்ல, இப்ப பாத்தியா? இவன் தான் அந்த கிழவன் கிழவியோட பேரன்னு உறுதி ஆயிடுச்சு. தாத்தா பாட்டியோட எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு பாத்தியா? இந்த எவிடன்ஸ் ஆது நீ நம்புவியா இல்ல மாட்டியா? ஏய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? ம், இந்த போட்டோ எப்படி கிடைச்சதுன்றதா முக்கியம்? போட்டோல இருக்கிற விஷயம் தான் முக்கியம். உன்னோட பெரிய பிரச்சனை என்னன்றது தெரியுமா சாமுண்டீஸ்வரி? உன்ன நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. நீ நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. ஏய், தேவையில்லாம வார்த்தையை விடாத, ஒழுங்கா பேசு. யார் வீட்ல நிக்கிறேன்னு தெரியுது இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இப்ப பாரு, நீ ரொம்ப நம்புற உன் மாப்பிள உன்னை எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? அவன்தான் அந்த கிழவன் கிழவியோட உண்மையான பேரன். மாப்பிளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் விஷயத்துல நான் எதையுமே தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேன். இதான் அவனுடைய பழக்கமே. உன்னை நம்ப வச்சுதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீயும் அது புரியாம அவன் கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்க. அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திட்டு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறது தான். அக்கா, ஊருக்கே பெரிய மனுஷியா இருக்க, உனக்கே இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அமைதியா இருக்கேன். இந்த போட்டோல இவன் ஏதாவது ஃப்ராட்தனம் பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான். நீ இந்த போட்டோவை பார்த்த பிறகு அவனை நம்புறன்னா பாவம் சாமுண்டீஸ்வரி. நீ வாய மூடு. என்ன பத்தின உன்னோட ஜட்ஜ்மெண்ட்ட நான்லாம் கால் தூசிக்கு கூட மதிக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா. என் மாப்பிள வந்த பிறகுதான் நான் எந்த முடிவையும் எடுப்பேன். ஏன்னா நீயும் ஒரு ஃப்ராடு, உன் குடும்பமும் ஒரு ஃப்ராடு. உன் பேச்செல்லாம் வேதவாக்கா நான் எடுத்துக்க மாட்டேன். சரி சரி, அவனே வரட்டும். ஃப்ராடுத்தனம் பண்றது யாருன்னு பாப்போம். அக்கா, இந்த ஜென்மத்துல உன்னை திருத்த முடியாது. வாய் மூடுறி. சார் வாங்க சார். என்ன சார், ஜெனரேட்டர் ஏதாவது வாடகைக்கு வேணுமா? இல்ல வாடகைலாம் வேண்டாம் சார். இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள ஜெனரேட்டர் யாராவது வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போயிருக்காங்க சார். ஒருத்தர் இல்ல, 4 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்களா? அப்போ அவங்களோட அட்ரஸ்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல சார், ஒரு எமர்ஜென்சி, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அட்ரஸ்ல கொஞ்சம் தரீங்களா? ஓ, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. சரிங்க சார், இதோ பார்த்து தரோம் சார். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ